சரி, மியூட்ல இல்ல. மியூட்ல. ஓகே. இப்படிதான் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றது. இப்படி டிராப் பண்றது. டிராப் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நேம். இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் வேல்யூ ப்ரொசீஜர்ல வந்து பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், ஆப்ஷனல். ஃபங்க்ஷன்ல வந்து கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ண வேல்யூ. ப்ரொசீஜர் வந்து செலக்ட்ல யூஸ் பண்ணலாமா, பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாமா, பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணோம்ல, செலக்ட்ல தானே பண்ணோம். இருக்கு பாருங்க ஃபங்க்ஷன். அடுத்தது அடுத்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன். இது கால் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் நேம் பிராக்கெட்ல பேராமீட்டர் நேம் இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்? செலக்ட் காலம் நேமுக்கு பதிலா ஃபங்க்ஷன் நேம் பிராக்கெட்டுக்குள்ள அந்த காலம் நேம் கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். பர்பஸ் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர்னா லாஜிக்கு, டாஸ்க் இந்த மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் பெரும்பாலும் கனெக்ட் பண்றது கால்குலேஷனுக்காக தான் இருக்கும் ஃபங்க்ஷன். இப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டாஸ்க், ப்ரொசீஜர், கால்குலேஷன் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். டிபிசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் என்ன தப்பு பண்ணுவோம்னா, இந்த டீலிமிட்டர் போட மறந்துடுவோம். எங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த இதை நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னப்பா ஃபங்க்ஷன் கிரியேட் ஆக மாட்டேது, கிரியேட் ஆக மாட்டேது அப்படின்னு. ஏன்னா எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் வேற டேட்டாபேஸ்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். MySQL இந்த மாதிரி செய்யணும், அப்பதான் கிரியேட் ஆகும். அந்த ஞாபகத்துல இப்படியே டைரக்டா போயிட்டு கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் ஆகாது. என்ன எல்லாமே கரெக்டா இருக்குது, ஆனா கிரியேட் ஆக மாட்டுதே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் காமன் மிஸ்டேக். டீலிமிட்டர் மறந்துடுவோம். யூஸ் செலக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்ன். இன் ஃபங்க்ஷன்ல வந்து செலக்ட யூஸ் பண்ணிடுவோம், ரிட்டர்ன் யூஸ் பண்றதுக்கு பதிலா. இந்த இஃப் எக்ஸிஸ்ட்ங்கிறத சில நேரம் மறந்துடுவோம். எப்பன்னா அந்த டிராப் பண்றது, நீங்க ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இஃப் எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா செக் பண்ணிட்டு வேலையை செய்யும். இல்லை அப்படின்னா எரர் அடிக்கும். ப்ரொசீஜர் அப்படின்னா உங்களோட வேலையை ஆட்டோமேட் பண்றதுக்காக, ஃபங்க்ஷன்ங்கிறது வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்காக. ரெண்டுமே டிபிஏவுக்கு மிக சிறப்பான ஒரு பவர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், முக்கியமான ஆயுதங்கள். இப்ப நீங்க இப்போ செஞ்சிருக்கிறத வச்சு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுங்க, டிபார்ட்மெண்ட் மாதிரி காமிக்கணும் எம்ப்ளாயி எல்லாம். டு ஷோ எம்ப்ளாயி பை டிபார்ட்மெண்ட். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க, 15% போனஸ் கொடுக்குற மாதிரி. முதலாளி ரொம்ப நல்லவர், அதனால போனஸ் அதிகப்படுத்தி கொடுக்குற மாதிரி. அடுத்தது ரெண்டுமே எக்ஸிக்யூட் பண்றது எப்படிங்கிறத செய்யுங்க. இதுக்கு அடுத்ததா ப்ரொசீஜர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்ணது, நீங்க கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கடைசியா டிராப் பண்ணுங்க. இதான் ஹோம்ஒர்க்கு. இதை ஏற்கனவே கிரியேட் பண்ண டேபிள் 4 ரெக்கார்டு இதேதான். நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான் இது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மேனேஜர் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட் வேணும், மேனேஜருக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வேணும். எப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் பேரை மட்டும் பாஸ் பண்ணி, அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கா, எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க மேனேஜர். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கெட் எம்ப்ளாயி பை டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டோர் பேஜ் எழுதி டிபார்ட்மெண்ட்டை பேராமீட்டரை வாங்குற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு குறி எழுதிட்டீங்கன்னா, நீங்க கால் பண்றப்ப கெட் எம்ப்ளாயிஸ் பை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம், அப்ப நீங்க டிபார்ட்மெண்ட் நேமை மட்டும் பாஸ் பண்ணீங்கன்னா சரி, அப்ப அந்த ஐடில இருக்கிற என்ன டிபார்ட்மெண்ட் பாஸ் பண்றீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயி நேமும் சேலரியும் எடுத்துட்டு வந்துடும் எங்க எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து. இது செஞ்சு பார்ப்போமா? இதை செஞ்சு பாருங்க, அப்பதான் புரியும். கிரியேட் ஆயிடுச்சு. கால் ஐடில 2 பேர் தான், குமார், ரவி இருக்காங்க. வேற எதுவும் டிபார்ட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? ஹச்ஆர்னு இருக்குன்னு நினைக்கிறேன்.
இல்லையா? இருக்கு. பிரியாங்கிறவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயி அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கறத எடுத்து வச்சு பாருங்க. இது மாதிரி மாத்தி மாத்தி ரன் பண்ணி பாருங்க. அடுத்தது get salary using output parameter. HR wants only salary value. HRக்கு salary value மட்டும் வேண்டும். Create procedure name in employee ID integer, out salary integer, begin select salary into salary from employees where employee. இது என்ன அப்படின்னா சாருக்கு வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருக்கீங்க. டெலிமிட்டர்லயும் எண்ட்லயும் கமெண்ட் லைன் மாதிரி சிங்கிள் லைன் கமெண்ட் மாதிரி டபுள் ஸ்லாஷ் அது மேண்டேட்டரி. அது டெலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ். ஆமா ஆமா கார்த்தி, நான் அந்த வர்றேன் அது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இருக்கு. ஓ இருக்கு, நான் அதை எக்ஸ்பிளைன் ஓகே பண்றேன். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு சரி பழசே வரும். கிரியேட் ஆயிடுச்சு, ரன் பண்றேன். இப்ப இந்த இதுல பாருங்க, ஸ்டோர் ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். கால் இந்த ஸ்டோர் பேஜரை கால் பண்றேன். கால் பண்றப்ப 2 பாராமீட்டர் பாஸ் பண்றேன். ஒன்னு வந்து எம்ப்ளாயி ஐடி, ஒன்னுன்னு கொடுக்குறேன். சரி, 2ன்னு கொடுக்குறேன். என்ன வேணாலும் நீங்க பாஸ் பண்ணலாம். எம்ப்ளாயி ஐடி மீனிங்ஃபுல்லா இருக்கணும். கமா இன்னொரு அவுட் பாராமீட்டர் இருக்குல்ல, அட் சேல்னு ஒன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த அட் சேல இப்ப இதுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அவங்களோட சம்பளத்தை அவுட்புட்டா தரும். நல்லா பாருங்க. இப்ப இங்க நான் 3ன்னு கொடுக்குறேன்னா எம்ப்ளாயி ஐடி 3ன்னு யார் இருக்காங்களோ அவங்களோட சேலரிய அவுட்புட்டா தரும். இப்ப இதை நான் ரன் பண்றப்ப செலக்ட் அட் சேலுங்கிறத நான் நார்மலா செலக்ட் காலம் நேம்னு எடுக்கிறோம்ல, சேலரின்னு எடுக்கிறப்ப இந்த எம்ப்ளாயி என்ன கொடுத்தீங்களோ அவங்களோட அந்த இங்க கொடுக்கறது இங்க போயிருக்கும். அப்படியே பாத்துக்கோங்க. இங்க நீங்க என்ன பாஸ் பண்றீங்களோ பேராமீட்டரா, இந்த பாஸ் பண்றதுல 2 அதுதான் இது. அது வந்து இங்க போய் உட்காந்துக்கும். இங்க போய் உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல எம்ப்ளாயி யாருக்கு 2ன்னு இருக்கோ அவங்களோட சேலரி எடுத்துட்டு வந்துடும். எடுத்தாந்து எங்க வச்சுக்கோம்னா இங்க வச்சுக்கும். இததான் அட்டு சேல்னு வாங்குறோம். அட்டு சேல்னு வாங்குறத நம்ம வெளியில எடுத்து அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் அட்டு சேல் அட் சேலரி. இது ஏலியஸ் தான். இது இப்படி பார்க்கணும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட் சேலரி யூசிங் அவுட் பாராமீட்டர். ஒரு பாராமீட்டர் இன்புட் கொடுத்து அதை பேஸ் பண்ணி இன்னொரு பாராமீட்டர் அவுட்புட் வர மாதிரி. இது செஞ்சு பாருங்க. அவுட் பாராமீட்டர் ரிட்டர்ன் சேலரி, அவுட் பாராமீட்டர் மூலம் சேலரி வெளியே தரப்படுகிறது. அடுத்தது போனஸ். இது 10% போனஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் வேன் சேலரி கேட்டகரி ஹையா இல்ல லோவா அப்படின்னு பார்க்கணும். ஹெச்ஆர் கிரியேட் பண்ணிடலாமா ஃபங்க்ஷன்? இஃப் சேலரி 25,000க்கு மேல இருந்தா தென் ரிட்டர்ன் ஹை சேலரி. எல்ஸ் இல்ல அப்படின்னா கம்மியா இருக்கு, 25,000க்கும் கீழே இருக்கு அப்படின்னா லோ சேலரின்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்படிதான் ஃபங்க்ஷன் எழுதி இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன, சேலரி லெவல். என்ன பாஸ் பண்ண போறோம், சம்பளத்தை. அது என்ன டேட்டா டைப், இன்டிஜர் நம்பர்ல தான் இருக்கும் சம்பளம். பாஸ் பண்ணலாமா? எப்படி நம்ம கால் பண்ணுவோம், செலக்ட் எம்ப்ளாயி நேம் சேலரி, சேலரி லெவல். இது வந்து ஃபங்க்ஷன் பேரு. இருக்குல்ல ஃபங்க்ஷன் பேரு. இந்த ஃபங்க்ஷன் பேரை கொடுத்துட்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணணும்ல, அப்பதானே இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இந்த சேலரி இங்க வருதுல்ல, இந்த சேலரி இங்க போய் உட்காந்துக்கும். அந்த சேலரி தான் சேலரி லெவல் ஃபங்க்ஷன் மூலமா ஹை சேலரியா லோ சேலரியான்னு நம்மளுக்கு சொல்ல போகுது. கால் பண்ணலாமா? இது வகைப்படுத்துறதுக்காக என்ன சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கிளாசிபிகேஷன் பண்றதுக்காக. குமார் பிரியா அவங்கலாம் ஹை சேலரி, ரவி அனு அவங்கலாம் லோ சேலரி. எதை பேஸ் பண்ணி 25,000க்கு மேல இல்ல ஈக்குவலா இருக்காங்கன்னா ஹை சேலரி, 25,000க்கு கீழே இருக்காங்கன்னா லோ சேலரி. அம்மா தான் அது மாதிரி எழுதியிருக்கிறோம். இதை 30,000 மாத்திரீங்கன்னா 30,000 இருக்கிறவங்க தான் ஹை சேலரி.
அதுக்கும் கீழே இருக்கவங்க லோ சேலரிக்கு மாறும். இப்போ இது புரியுதுல்ல? அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆனுவல் சேலரி. எனக்கு இயர்லி சேலரி எவ்வளோ ஃபினான்ஸ் டீமுக்கு ஆனுவல் சேலரி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாமா? கிரியேட் ஃபங்க்ஷன் நேம் மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னா ஆனுவல் சேலரி பிராக்கெட்ல மந்த்லி சால் என்ன இன்டீஜர் ரிட்டர்ன்ஸ் இன்டீஜர் டிட்டர்மினிஸ்டிக் பிகின் ரிட்டர்ன் மந்த்லி சால் இன்ட்டு 12. உங்களோட மாச சம்பளத்தை 12ஆல பெருக்கணும்னா ஆனுவல் சேலரி வந்துடும். இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றப்ப உங்களோட மாச சம்பளத்தை பேஸ் பண்ணி 30,000ன்னு வாங்குறாங்கல்ல, அதை இன்ட்டு 12 போட்டீங்கன்னா 36,000. குமாரோட வருஷ சம்பளம் 36,000. பிரியாவோட வருஷ சம்பளம் 3,60,000. பிரியாவோட வருஷ சம்பளம் 3 லட்சம். ரவியோட வருஷ சம்பளம் 2,16,000. எப்படின்னா 30,000 இன்ட்டு 12. அதுதான் இது. இப்படி நான் மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன்னா எப்பெல்லாம் ஆனுவல் சேலரி கேட்கறாங்களோ ஆனுவல் சேலரிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ள என்ன பேராமீட்டர் கொடுக்குறோமோ அந்த இதை பாஸ் பண்ணிட வேண்டியதான். நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? சேலரி தானே இப்போ நான் கால்குலேட் பண்ண போறேன். அதனால சேலரியை பாஸ் பண்ணிடுறேன். சேலரியை பாஸ் பண்ணாதானே எனக்கு ஆனுவல் சேலரி கிடைக்கும். அந்த சேலரி இங்க போய் உட்காந்துக்கிட்டு இங்க வரும் இன்ட்டு 12 போட்டு ரிட்டர்ன் பண்ணும். இது புரியுது இல்லை? இந்த ஃபங்க்ஷனு இது ஏற்கனவே சொன்னதுதான். ப்ரொசீஜருங்கிறது வேலை செய்யும், ஃபங்க்ஷனுங்கிறது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஒரு பாஸ் இன்டர்ன் பயிற்சி எடுக்கிறாங்கல்ல அவங்க மாதிரி. இங்க யார் பாஸ்? ஸ்டோர் ப்ரொசீஜர். ஃபங்க்ஷன் யாரு? பயிற்சி எடுக்கிறவங்க. பாஸ் என்ன சொல்லுவாரு? ப்ரொசீஜரு அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாரு இதை பண்ணு அதை பண்ணுன்னு. இன்டர்ன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாரு? எப்பயுமே ஒரு வேலையோட தான் வருவாரு. ரிட்டர்ன்ஸ் ரிசல்ட். ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ் வேலையை ஆர்டர் பண்ணுவாரு, இன்டர்ன் வந்து பதிலோட வருவாரு. இன்டர்ன்னா யாரு? ஃபங்க்ஷன். பாஸ்ங்கிறது யாரு? ஸ்டோர் ப்ரொசீஜர். இந்த படத்தை பாருங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் காமிச்சன்ல பாஸ் ஆர்டர்ஸ் ஒர்க், இன்டர்ன் பிரிங்ஸ் த ஆன்சர். ஸ்டோர் ப்ரொசீஜர் பாருங்க எப்படி கால் ஆகுது. கால் அந்த ஸ்டோர் பொசிஷன் நேம் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க பேராமீட்டர் இருந்தா பாஸ் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். கோ டூ த ஒர்க் அப்படின்னு சொல்றாரு, ஆர்டர் பண்றாரு. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபங்க்ஷனு செலக்ட் கெட் வேல்யூ ஆஃப் இது ஃபங்க்ஷன் நேம். கால் ஆனோடனே ஒரு வேல்யூவோட வருது பாருங்க, 1000 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணது பாருங்க. எப்பயுமே ஃபங்க்ஷன் வந்து ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ப்ரொசீஜர் வேலையை செய்யுது, ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் வேல்யூ. எப்படின்னா பாஸும் ஒரு பயிற்சி இருக்கிறவங்க மாறியும். இப்போ கார்த்திக் கேட்டாப்ல டீலிமிட்டர், அதுக்கு வந்துருவோம். டீலிமிட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எண்ட் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லும் நம்ம ஐஎஸ்கேல்ட்ட? எப்பா ஒரு எஸ்கேல் ஸ்டேட்மெண்ட் எங்க முடியுது அப்படிங்கிறத டீலிமிட்டர் சொல்லும். டீலிமிட்டர் என்றால் ஒரு எஸ்கேல் ஸ்டேட்மெண்ட் முடியும் இடத்தை சொல்லுவது. எங்க போய் நிற்கணும், எக்ஸிக்யூட் பண்றத நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றதுதான் டீலிமிட்டர். இப்ப நல்லா பாருங்க. டீலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்குறோம்னா நார்மலா என்ன பண்ணணும்? இது கொடுக்கலன்னா மைஎஸ்கியூஎல் என்ன பண்ணணும்? எங்கனெல்லாம் அந்த செமிகோலனை பார்க்கதோ அங்கே நின்றோம், அடுத்தது போகாது. ஆனா ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அது மாதிரி பயன்படுத்துவோம். அப்ப என்ன பண்ணும்? மைஎஸ்கியூஎல் வந்து ஒரு குழப்பமாயிரும். என்னப்பா எங்க பார்த்தாலும் செமிகோலன் வருது, எங்கதான் நிப்பாட்டுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்ப என்ன பண்றதுக்கு அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த டீலிமிட்டரை யூஸ் பண்ணாதான். பொதுவாக மைஎஸ்கியூஎல் வந்து செமிகோலனை பார்த்தால் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு நிப்பாட்டிடும் எக்ஸிகியூஷனை. ஸ்டோர் ப்ரொசீஜர்ல நிறைய செமிகோலன் இருக்கும், அதனால என்ன நடக்கும்? கன்ஃபியூஷன் ஆயிரும் மைஎஸ்கியூஎல். இதுதான் இதுக்கு எப்படி சொல்யூஷன்? டீலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ்னு கொடுத்தீங்கன்னா இங்க நிப்பாட்டாதப்பா, நீ எங்க இந்த டபுள் ஸ்லாஷ பாக்குறிய அங்க நிப்பாட்டு அப்படின்னு சொல்றோம். டீலிமிட்டர் என்றால் செமிகோலனில் நிறுத்தாதே, ஸ்லாஷ் ஸ்லாஷ் வந்தால்தான் கம்ப்ளீட் பண்ணு. இப்போ பாருங்க, புரியுதா? இது சிம்பிள் ஃபங்க்ஷன் ஸ்டோர் பேஜர், அதனால ஒரு இடத்துல மட்டும்தான் செமிகோலன் வருது. பெரிய ஸ்டோர் பேஜர்னா ஏகப்பட்ட இடத்துல வரும். இது வந்து டெம்பரரி எண்ட் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ப்ரொசீஜர் முடியுது, கடைசியா ரீஸ்டோர் டிஃபால்ட்
டீலிமிட்டர். முடிக்கும் போது டெலிமிட்டர் செமிகுலன் அது மேண்டேட்டரி. இது நார்மலா நம்ம வந்து இதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே ஓகே ஓகே. நார்மலாவே அந்த செமிகோலன் வச்சு தானே முடிப்போம். பழையபடி டிஃபால்ட் பிஹேவியர் கொண்டாந்து விட்டுறது. ஓகே ஓகே ஓகே. செட் பண்ணிடுறது டிஃபால்ட்டுக்கு செட் செமிகோலன் போட்டீங்கன்னா நின்றோம். கோ பேக் டு தி நார்மல் SQL பிஹேவியர். நீங்க சூப்பர். டிஃபால்ட் பிஹேவியர்ல கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்காக இது போடுவோம். இப்போ இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க. நார்மலா ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டீங்கன்னா அதோட வார்த்தை வாக்கியம் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு பாராகிராஃப் எழுதுறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? டெம்பரரியா ஒரு ரூலை மாத்தணும். அங்கங்க பங்க்சுவேஷன்லாம் வரும், இங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வந்துச்சுன்னா அதோட நிப்பாட்டாத, பேராகிராஃப் இது நிறைய வாக்கியங்கள் வரும் அப்படின்னு மாறும்ல. பேராகிராஃப் வர்றப்ப ஒரு லைன் வர்றப்ப ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா அதோட நின்றோம். அதே நீங்க பேராகிராஃப் எழுதுறப்ப ஒரு சட்டம் மாறுது இல்ல, நிறைய நிறைய லைன் வரும்ல, நிறைய வாக்கியங்கள், அப்ப வந்து நிறைய ஃபுல் ஸ்டாப் வரும்ல. அதை கம்பேர் பண்ணிக்கிங்க. இங்க பேராகிராஃப்ங்கிறது ஸ்டோர் ப்ரொசீஜரா ஒப்பிட்டுக்குங்க. இந்த டீலிமிட்டருங்கிறது பங்க்சுவேஷன் ரூல். இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இது நார்மலா என்னன்னா MySQL கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக டீலிமிட்டர் மாற்றப்படுகிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, சேஞ்ச் டீலிமிட்டர், உங்களோட வேலையை செய்யுங்க. ரீஸ்டோர் டீலிமிட்டர். இது செய்யல அப்படின்னா என்ன பண்ணோம்னா, நீங்க எழுதுறப்ப எங்கெங்கெல்லாம் செமிகோலன் வருதோ அங்க போய் நின்னுப்போம். கன்ஃபியூஷன் ஆகி செமிகோலன் வந்துருச்சுனாவே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும் MySQL. அதை வந்து தற்காலிகமா அந்த சட்டத்தை நம்ம மாத்துறோம். ஸ்டோர்ட் போச்சுன்னா நிறைய இடத்துல செமிகோலன் வரும்பா, இந்த சட்டத்திட்டம்லாம் நீ ஃபாலோ பண்ணாத, இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் எங்க டீலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் கொண்டு வர்றேன்னா அங்க கொண்டு நிப்பாட்டிரு. அதுக்கப்புறம் நான் டிஃபால்ட் பிஹேவியரா நீ பழைய நபரை உன்னை மாத்தி விட்டு நான் போயிடுறேன். அவ்வளவுதான். இது கோ த்ரூ பண்ணுங்க. ஸ்டோர் ப்ரொசீஜர்ங்கிறது ஒரு ப்ரீ கம்பைல்டு SQL கோட் பிளாக். இதுக்கு பேராமீட்டர்ஸ் எடுத்துப்போம். உங்களோட ரிப்பட்டிட்டிவ் டாஸ்கை ஆட்டோமேஷன் பண்றதுக்கு உதவும். டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க. நம்ம எப்படி கிரியேட் பண்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி டிராப் பண்றது. ஃபங்க்ஷனை பாருங்க, அது ஒரு SQL பிளாக். வேல்யூ கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணும். அவர் இன்டர்ன் பயிற்சியாளர். ஸ்டோர் ப்ரொசீஜர்ங்கிறது பாஸ் ஆர்டர் பண்ணுவார், இந்த வேலையை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி. ஃபங்க்ஷன் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் பேராமீட்டர் எடுத்துக்கும். இதே 15% ஹோம்ஒர்க் கேட்டேன்ல, சாட்ல போடுங்க எப்படி மாத்துவீங்க அந்த ஃபங்க்ஷனை. 10% போனஸுக்கு இப்படி ஃபங்க்ஷன் எழுதணும். 15% போனஸ் முதலாளி வந்து ரொம்ப தாராளமானவர், கொஞ்சம் நிறைய போனஸ் கொடுக்குறாரு, ஹோம்ஒர்க்ல கேட்டதுனால எப்படி பண்ணுவீங்க? சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷனை எப்படி மாத்துவீங்க? இந்த இருக்கு பாருங்க ஹோம்ஒர்க். 15% போனஸ் அப்படின்னா எப்படி மாத்துவீங்க? அதை ஐடியா இல்லையா? திங்க் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஈஸி தான் அது. 10%க்குன்னா இப்படி பண்றோம், 15%க்கு என்ன மாத்தணும் அப்படின்னு தேடிட்டு திங்க் பண்ணி இந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான் அது. ஏற்கனவே பார்த்ததுதான், அது ரிப்பீட் ஆகுது. கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் வந்து சப்கொரி, வீவு, இண்டெக்ஸ் இதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ஒரு கிளாரிட்டிக்காக. அடுத்ததா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜரும் ஃபங்க்ஷனும் எப்படி MySQL யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். 3 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம். எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறத பார்த்தோம். பாஸ் இன்டர்ன் இதை ஒப்பிட்டு யார் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் யார் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இத செஞ்சு பாருங்க ஹோம்ஒர்க்கை.
நான் நோட்ஸை ஷேர் பண்றேன். நோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, ஹோம்ஒர்க்கையும் செஞ்சிருங்க. நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால இந்த இதை பார்த்துக்குங்க. யாரு வந்து ஹோம்ஒர்க் முடிக்கலையோ அடுத்த உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்கிட்ட அப்டேட் பண்ணுங்க, என்ன ரீசன்னால நான் முடிக்கல, அடுத்த தடவை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ரோலை வந்து எல்லாருமே கொஞ்சம் கடைபிடிங்க. இது வந்து உங்களுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷனுக்காக, ஒரு டீம் ஸ்ட்ரக்சருக்காக. ஆஃபீஸ்ல போய் வேலை செய்றீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இன்னொருத்தங்களுக்கு அப்டேட் பண்ணணும், அதுக்காக தான் இது. கொஞ்சம் கொஞ்சமா இதை கொண்டு வருவோம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா டிசிப்ளின் பிளஸ் ப்ராக்டிஸ் தான் உங்களை வெற்றிகரமா கொண்டு வரும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா காட்சிப்படுத்துங்க. எப்படின்னா நீங்க நல்லா திறமையான மாதிரியும் ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கிறவரையும் சரியான திறனோட இருக்கிற மாதிரியும் காட்சிப்படுத்தி பாருங்க, விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. நல்ல சம்பளத்துல நல்ல வேலையா நிறைய பேர் உங்களை பாராட்டுற மாதிரியும் எல்லாரும் உங்களை நல்லா பொறுப்பான நபர் அப்படின்னு பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு செய்யுங்க. இதுல வந்து சத்தம் இருக்கிற மாதிரியும் ஸ்மெல் இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணி செய்யுங்க. நம்ம வந்து இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கம்மிங் ஃப்ரைடே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஐ ஹோப் ஐ டெலிவர் மை பெஸ்ட். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கீப் அப்ஸ்கில்லிங், கத்துட்டே இருங்க. நேத்து இருந்த நபரா இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடாது. வேற யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, உங்களையே நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஏதாவது கத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி பக்கத்துல தான் இருக்கும். தேங்க்ஸ் எவ்ரிவன். பை பாய்.